ரகர நம பார்வதி பதஜே ரகர மகாதேவ என்னாருடேஸ்வனே போற்றி என்னாட்டவற்றும் இறைவா போற்றி. மடல்விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர்படுந்தேழா நரைகள் கிடப்பமர் கூப்பிடுமாறு. நமது புதுக்கோட்டை மாவட்டத்திலே நகரத்தாருடைய திருப்பணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அரிமளம் சொல்லக்கூடிய இந்த கிராமம். இந்த அரிமளம் கிராமத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் அருள்பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்தில் வருகின்ற 26ஆம் ஆண்டு ஒரு பெரிய யாகமானது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. சிவன் என சொல்லக்கூடிய தெய்வமானது அபிஷேகத்திற்கு மிகவும் பிரியமான தெய்வம். அபிஷேக பிரிய சிவஹா என்று கூறப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரியங்கிறது இருக்கும். அதில் நமஸ்கார பிரியோ பாஸ்கரஹா அப்படின்னு பேர். சூரிய பகவானுக்கு நிறையா நமஸ்காரங்கள் செய்தால் பிடிக்கும். சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அபிஷேகங்கிறது ரொம்ப பிரியமானது. அதுக்காக தான் சிவாலயத்தில் 6 காலங்கள் இருக்கும்பொழுது எல்லா காலத்திற்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார். அபிஷேகமானது ஆகமத்தில் பலவிதமாக கூறப்பட்டுள்ளது. அதில் ஒன்று தான் அதிருத்ரம் என சொல்லக்கூடிய ஒரு பெரிய யாகம் பண்ணி அந்த அபிஷேகம்ன்றது. சிவருத்ர சமோ சிவ யாக சம, அதாவது சிவதர்ம சமோதர்மஹா நாஸ்தியத்ர புவனத்ரயி அப்படின்னு சிவதர்மம் நமக்கு கூறுறது. சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வத்தை கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அதுவே பெரிய யாகமாக கூறப்பட்டுள்ளது. அந்த யாகம் 3 லோகங்களிலுமே பலனை கொடுக்கக்கூடிய யாகமாக அமையக்கூடியது. அதுக்கு நிகரான புண்ணியம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. அப்போ இந்த கோவிலில் அதிருத்ரம் அப்படிங்கிறது நடக்கிறதுங்கிறது இதை கேட்டாலே நமக்கு பெரிய புண்ணியம். கலந்துக்கிறதுங்கிறது அப்புறம் இருந்தால் கூட அதிருத்ரம்ங்கிற யாகத்தை கேட்டாலே பெரிய புண்ணியம். காரணம் என்னன்னா இந்த ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிற பெரிய மகாமந்திரம். இன்னைக்கு இந்த பிராயச்சித்த விதி அப்படிங்கிறது, அதாவது சாந்தி குசுமாகரம்னு பேர். அந்த சாந்தி குசுமாகரங்கிற நூலில் பெரிய பிராயச்சித்தமாக சொல்லியிருக்கிறது ஸ்ரீருத்ரம், ருத்ராபிஷேகம் தான் சுவாமி. சாதாரணமாக உச்சிகாலத்தில் நகரத்தாருடைய கோயிலில் ருத்ரம் பாராயணம் பண்ணி தான் உச்சிகால அபிஷேகங்கிறது நடக்கும். அது இன்றைக்கும் நகரத்தாருடைய ஆலயங்கள் நடந்துருக்கு. அத்தியான பட்டருங்கிற கோஷத்தில் வச்சு அவங்கள இந்த ருத்ர பாராயணம் செய்ய வைப்பாங்க. ஆனால் நம்ம அரிமளம் சிவாலயத்தில் இந்த சிவபெருமானுக்கு பிடித்த பெரிய மகாமந்திரம் இந்த ஸ்ரீருத்ரம்னு பேர். இதனுடைய பெருமையை ருத்ர யாமலத்தில், பத்மபுராணத்தில் இதிலெல்லாம் நிறையா சொல்லியிருக்கு. ருத்ராத்யாகி வசேத்யத்ர கிராமேவா நகரே விவா நபவேத்து தத்ர தாரித்ரியம் ஆதயா வியாதயஸ்ததா அப்படின்னு இதுக்கு பெருமை. அதாவது ருத்ராத்யாகி வசேத்து, ருத்ரன் படித்தவன் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அது கிராமேவா நகரே விவா, அது நகரமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி, ந பவேது, அந்த இடத்துல பயங்கிறதே கிடையாது. அதோடு மட்டும் இல்லாமல் ஆதயா வியாதயஸ்ததா, அந்த ஊரில் வியாதியேங்கிறதே வராதுங்கிற. ஆதி வியாதின்னு பேர். அதாவது வியாதிங்கிறது உடலுக்கு வரக்கூடியது, ஆதிங்கிறது உயிருக்கு வரக்கூடியது. அந்த ஸ்ரீருத்ர பாராயணம் பண்ணும்பொழுது ஆதி வியாதி ரெண்டுமே நமக்கு நிவர்த்தியாகி நல்ல பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட மந்திரம்தான் இந்த ஸ்ரீருத்ரம்னு பேர். ருச்சம் திராவயதீதி ருத்ரஹா அப்படின்னு ருத்ரங்கிற பேர் எதனால் வந்தது அப்படின்னு கேட்டால், தாங்க முடியாத கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்கிறதுனால அவருக்கு ருத்ரன்னு பேர். ருச்சம் அப்படிங்கிறது எப்படின்னா தாங்க முடியாத கஷ்டத்துக்கு ருச்சம்னு பேர். திராவயதி, அந்த கஷ்டத்திலேருந்து நம்மளை மீட்கிறதுனால சிவபெருமானுக்கு ருத்ரன்னு பேர். பலவிதமான பேர்கள் சிவபெருமானுக்கு இருக்குது. அதில் ருத்ரன்கிற பேர் எதனால் வந்தது அப்படின்னு கேட்டால், தாங்க முடியாத கஷ்டத்திலேருந்து நம்மளை மீட்கிற, அதுதான் நமக்கு முக்கியம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார் வள்ளுவர். இந்த சம்சார பங்கம் என சொல்லக்கூடிய பிறவி பெருங்கடல்லேருந்து நீந்துவதற்கு, நம்மளுடைய பாபத்தை போக்குவதற்கு பெரிய பிராயசித்த மந்திரங்கிறது தான் இந்த ஸ்ரீருத்ரம்னு பேர். அந்த ஸ்ரீருத்ரம் படித்தவன் ஒரு ஊரில் இருந்தால் இவளது பலன். அப்போ இது ஒரு முறை பாராயணம் பண்ணால் எத்தனை புண்ணியம், 11 முறை பாராயணம் பண்ணால் எத்தனை புண்ணியம், அதே ஏகாசுருத்ர பாராயணம் பண்ணால் எத்தனை புண்ணியம், மகாருத்ர பாராயணம் பண்ணால் எத்தனை புண்ணியம். அதுக்கு மேலே 11 மகாருத்ரம் கொண்டது ஒரு ஐதுருத்ரம்னு பேர். 11 ஏகாதசி ருத்ராபிஷேகம் கொண்டது ஒரு மகாருத்ரம்.
அந்த 11 மகாருத்ரம் கொண்டது தான் ஒரு அதிருத்ரம். இது கேட்கறதுக்கே நமக்கு இந்த ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். பணம் இருக்குது, நம்ம இதில் கலந்துக்கிறோம், இந்த யாகத்தில் போய் நம்ம கலந்துக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். போக்குவாய் என்னை புகுவைப்பாய் நின் தொழும்பில் அப்படிங்கிறார் மணிவாசகர். இறைவனை பெரிய யாகத்தில் நம்ம கலந்துக்கணும்னு சொன்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நினச்சா தான் இந்த யாகத்தில் நம்மளால் கலந்துக்க முடியும். அப்பேற்பட்ட பெரிய புண்ணியம் இந்த ஸ்ரீருத்ரம்ங்கிறது. இப்போ இந்த அஸ்மின் கிராமே அநாதுரம், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் எந்த விதமான வியாதிகளும் வராதுங்கிறது. மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மானபுக்ஷந்த புதமானபுக்ஷிதம் மானோவதே பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனவோ ருத்ரதீரிஷா அப்படின்னு இந்த ருத்ரத்தில் வரும். என்ன பொருள்னு கேட்டால், வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு, அதே போன்று இளைஞர்கள், அதே போன்று ஆடவர்கள், அதே போன்று பெண்கள், அதே போன்று நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்துணை பேருக்கும் துன்பத்தை கொடுக்காதே, எங்களுக்கு நல்லத்தை கொடு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீருத்ரத்தில் வருது. அப்போ ருத்ரன் என சொல்லக்கூடிய தெய்வம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய இறைவன். இதை மணிவாசக பெருமான் சேர்ந்தறியா கையானேங்கிறார். சிவபெருமான் உலகத்தில் கும்பிட்ட கோலத்தில் எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ நான் நரசிம்ம ஜெயந்தி, ராம ஜெயந்தி, விஷ்ணு ஜெயந்தி இப்படிலாம் நிறைய சொல்கிறோம். சிவ ஜெயந்திங்கிறது கிடையாது உலகத்தில். காரணம் என்னென்னா, சிவன்கிற தெய்வம் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய சுவாமி. அப்போ வேதமே அதை சொல்கிறது. எஸ்சேக ஏக ருத்ரஹா நத்விதீயாய அப்படின்னு இந்த ஸ்ரீருத்ரத்தில் மகன்யாசங்கிறத பாராயணம் பண்ணுவோம். அந்த மகன்யாசத்தை வரும்பொழுது ருத்ரன் ஒருவனே, இரண்டாவது கிடையாதுன்னே ருத்ரன் சொல்கிறது. அப்போ இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது பிரதமோ தேவ்யோ பிஷகு, இது ருத்ரத்திலே வருது. அப்போ பிரதமோ பிரதேவியா தேவகா அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான் முதல் தெய்வம்னு இன்னொரு இடத்துல சொல்கிறது. அதே இன்னொரு இடத்துல வேதத்தை சொல்லும்போது ஆர்திரஜா ருத்ர பிரசமானஜேதி சிரேஷ்டோ விந்த்ராக்னே புவனஸ்ய கோபா அப்படின்னு இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்கிறது. அப்போ வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் சிவபெருமான எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய தெய்வம்னு சொல்கிறது. அதுக்காக தான் ஈஸ்வரஹா அப்படிங்கிற சொல்லு வேறு எந்த சுவாமிக்கும் வராது. ஈச்சு பாலனேங்கிற தாத்துலேருந்து வரச்சுங்கிற பிரத்தையும் சேரத்தினால ஈஸ்வரஹான்னு பேர். எப்பொழுதும் நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சிவபெருமான். ஆதி கர்த்தா கவிம் சாட்சாத்து சூலபாணி ரிதி ஸ்ருதேகே அப்படின்னு பத்ம புராணத்தில் நமக்கு சொல்கிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய தெய்வம் அந்த ருத்ர பகவான். அந்த ருத்ரனத்துக்கு எல்லா மந்திரத்தை காட்டிலும் பெரிய மகாமந்திரம் தனிச்சிறப்பு ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிற பெரிய மகாமந்திரம். அதில் வரத்துக்கு இன்னொரு தனிச்சிறப்பு, சிவபெருமானுடைய பஞ்சாட்சரம் வரக்கூடிய நமசிவாயங்கிறது இந்த ஸ்ரீருத்ரத்தில் வருது. அந்த ஸ்ரீருத்ரத்தில் அதுதான் அந்த வேதத்துக்கு தனிச்சிறப்பு. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். கட்டுணை பூட்டிய ஒரு கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமசிவாயங்கிறார் அப்பர் பெருமான். நற்றவா உனை நான் மணக்கினும் சொல்லும் நான் நமசிவாயங்கிறார் சுந்தரமூர்த்தி பெருமான். மணிவாசகர் இதையும் தாண்டி ஆரம்பமே நமசிவாய வாழ்கைன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ நமசிவாயங்கிறதா இறைவனுடைய ஜீவநாடி, பிராசாதம்னு பேர். பிராசாதம் பூர்வமுச்சாரிய அந்யமந்திரம் ததப்பரம் அப்படின்னு ஆகமம் நமக்கு சொல்கிறது. சிவபெருமான முதல்ல சொல்லக்கூடிய மந்திரம் மூல மந்திரம் தான் நமக்கு. அது எதுன்னு கேட்டால் பஞ்சாட்சரம் தான். அந்த பஞ்சாட்சரம் மந்திரக்கூடிய பெரிய மகாமந்திரம் இந்த ஸ்ரீருத்ரம். அப்போ இந்த ஸ்ரீருத்ரத்தை படித்தவங்க ஒரு இடத்துல இருந்தாலே என்ன நன்மைன்னு நான் சொன்னேன். அப்போ இதை இப்போ காதால் கேட்டால் எவ்வளவு புண்ணியம், இந்த யாகத்தில் கலந்துட்டா என்ன புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு அவாங் மானச கோச்சரம். இதை வாக்குனாலேயோ மனசனாலேயோ நம்ம வர்ணிக்க முடியாது. அதுவும் சகசிர கலசாபிஷேகம், 1008 கலசாபிஷேகமும் இதில் சுவாமிக்கு சேர்ந்து சேருது. இதை விட ஜென்மாவில் நமக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கிறதுங்கிறது கிடைக்காது. அது எங்களுடைய ஆத்ம நந்தராக இருக்கக்கூடிய நமது சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள் இந்த எங்கே சென்றாலும் அவருடைய பேரை சொன்னால் தெரியாமல் இருக்கிறது. அதேமாதிரி ஆலயத்திலே அரங்காவல் கொள்கிறார்கள். நகரத்தார் பெருமக்கள்னு சொன்னாலே தர்மத்துக்கு பேர் போனவர்கள். அப்போ பல இடங்களில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அறிமுகமானவர் எங்களுடைய சுப்பு செட்டியார் அவர்கள். அதை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த ஒரு விழாவை நடத்துகிறாருன்னு சொன்னால் அவர் குடும்பத்துக்காக இது பண்ணலை. இந்த உலகத்தில் உள்ள இந்த யாகத்தினுடைய பத்திரிகையில் பார்க்கும்போது உலக நன்மையை கருதின்னு தான் சொல்கிறோம். கோயிலில் செல்லக்கூடிய பூஜை தனிப்பட்ட ஒருவருக்கு கிடையாது. பரார்த்தம்னு பேர். ஆத்மார்த்தம்னா வீட்டில் செய்யக்கூடியது, பரார்த்தம்ங்கிறது கோயிலில் செய்யக்கூடியது. அப்போ கோயிலில் செய்யக்கூடிய எல்லாமே என்ன பலன்னு கேட்டால் குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. உயிர்கள் எல்லாம் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த அதிருத்ரம் என சொல்லக்கூடியது. சகசிர கலசாபிஷேகம் இது கேட்கறதுக்கே நமக்கு பெரிய புண்ணியம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய யாகம் இந்த 26ஆம் ஆண்டு 20, 21, 22 பிப்ரவரி மாதத்தில் நடக்கிறதுன்னு சொன்னால்
ஜென்மாவில் நமக்கு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த யாகத்தில் நம்மளால் கலந்துக்க முடியும். அதனால் இந்த ஸ்ரீருத்ர பாராயணத்தை நிறையா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு பேர். காதுக்கு எது அணிகலன்னு கேட்டால் சாஸ்திர, அதாவது ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் அப்படின்னு நமக்கு சொல்கிறது. அப்போ அதாவது நமசிவாய பதிகத்தில் சொல்லும்பொழுது பூவினுக்கு அருங்கலம் பூங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் ஐந்தாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவேங்கிறார். அதே போன்று காதுக்கு எது அணிகலன்னு கேட்கும்பொழுது நிறைய இந்த சாஸ்திரத்தை நம்ம காதால் கேட்கும் பொழுது அது அணிகலமாக நமக்கு இருக்கிறது. அதுக்காக தான் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தருங்கிற இந்த பெருமையை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த ஸ்ரீதுரத்தை காதால் கேட்டாலே 7 ஜென்மா என்ன 21 ஜென்மாவில் பண்ண பாவங்கள் நமக்கு நிவர்த்தியாக கேட்ட மாத்திரத்திலே. அப்போ இதை பாராயணத்தில் கலந்துட்டாலோ இதில் நம்ம பங்கெடுத்துட்டாலோ சொல்ல எல்லையில்லாத ஒரு பெரிய புண்ணியம். இந்த வாய்ப்பை நமக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கொடுக்குறார். அப்போ இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த இடத்துல சாநித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மையினால் இது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த யாகத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு உலகத்தில் எல்லோருக்கும் நல்லொழுக்கம் ஏற்படும். அதுக்காக தான் இந்த யாகம் பண்ணுறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தருங்கிற தீயொழுக்கத்தினால்தான் நமக்கு கெடுதல் வருது. அந்த தீயொழுக்கத்தை அகற்றுறது எது? ஊனப்பேர் உதிய வைத்தார், ஓதியை உணர வைத்தார், ஞானப்பேர் நவில வைத்தார், ஞானமும் நடுவும் வைத்தார்ங்கிறார் அப்பர் பெருமான். இந்த ஞானப்பேர் நவில வைத்தார்ங்கிறது சொன்னால் இந்த மந்திரத்தை கேட்கறது, மந்திரத்தை சொல்கிறதுனால தான் நமக்கு ஞானங்கள் ஏற்படும். ஞானம் ஏற்பட்டு தான் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டோம். அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய யாகம்தான் இப்போ ஏற்பட்ட யாகம். அந்த யாகத்தை எங்களுடைய ஆத்ம நந்தராக இருக்கக்கூடிய திரு சுப்பசெட்டியார் அவர்களும் ஆலயத்துடைய அரங்காவல் குழுவினர்களும் எல்லோருக்கும் இந்த நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்கின்ற வகையிலே அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே செய்யலாம். இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த பங்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட அத்துணை பேரையும் மனசுரிச்சு இந்த ஒரு பெரிய யாகத்தை செய்ய இருக்கின்றார்கள். இதில் எல்லோரும் வந்து வாழ்க்கையில் நமக்கு ஜென்மாவில் கிடைச்ச பெரிய புண்ணியம் இருந்தால் இந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கலாம். சிவபெருமானுடைய அனுகிரகம் வேணும்னாலே சிவன் இருந்தால் தான் முடியும். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறார். மணிவாசகரே அவளது பணிவோடு சொல்லும்பொழுது நம்மெல்லாம் எந்த மாத்திரம். அதனால் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு சிவன் நினைச்சா நமக்கு கிடைக்கும். அப்போ சிவன்கிட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நின்னை உள்ளே ஒன்றும் பேயேன் அறியும் அறிவு தந்தாய்ங்கிறார் அபிராம பட்டர். அதுபோல் உன்னுடைய மனசில் இந்த யாகத்தில் எனக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுன்னு சுவாமிகிட்ட வேண்டிட்டு இந்த யாகத்தில் வந்து கலந்துட்டு எல்லோரும் எல்லா விதமான நலன்களையும் அடையணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன். நம பார்வதி பதஜே ரகர மகாதேவா.